தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 26ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சந்ததியை விரும்பியவன் இந்த ஆருணகேத்துக சயனத்தை செய்யட்டும். இந்த அக்னி வேள்வி பிரஜாபதியான பிரம்மாவால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்களும் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள். இதை இங்கனம் அறிபவன் சந்ததி உள்ளவனாவான். பசுக்களை விரும்பியவனும் இந்த சயனத்தை அனுஷ்டிக்கட்டும். தண்ணீர் எனப்படும் இது பசுக்களுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் சாதனம் என்பது பிரசித்தம். பசுக்களுக்கு உயிர் நாடி போன்ற நீரின் மேலேயே ஆருணகேத்துக அக்னி சயனத்தை ஒருவன் செய்கிறான். எவன் இதை அறிகிறானோ அவன் பசுக்களை உடையவனாக ஆகிறான். மழையை விரும்புபவன் நீர்தானே மழை, அதனால் மேகம் மழை பொழிவதாகும். எவன் இவ்விதம் அறிகிறானோ அவனுக்கும் அதே பலன் கிட்டும். நோயாளி இதை கடைபிடிக்கட்டும். நீரே மருந்தாக உள்ளது, அது அவனுக்கு மருந்தாகிறது. பூரணமான ஆயுளை அடைகிறான். பகையை அழிக்க விரும்பினால் இதை கடைபிடிக்கட்டும். ஜலம்தான் வஜ்ராயுதம், அதனால் வஜ்ராயுதத்தையே பகைவர்களின் மேல் ஏவியவனாகிறான். இந்த பகையை அதனால் அழிக்கிறான். வலிமையை விரும்பியவனும் புகழை விரும்பியவனும் பிரம்மவர்ச்சஸை விரும்பியவனும் சொர்க்கத்தை விரும்பியவனும் இதை கடைபிடிக்கட்டும். இதுவரை எவ்வளவு கூறப்பட்டதோ அல்லாது இன்னும் எந்தெந்த விருப்பம் உண்டோ அவற்றையெல்லாம் ஒருவன் இதனால் அடைவான். அவனுக்கு பின்வருவது விரதமாக இருக்க வேண்டும். மழை பெய்கையில் அதற்கு அஞ்சி ஓடக்கூடாது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று என்று வள்ளுவரும் கூறுகிறார். அமிர்தத்திற்கு அழிவு ஏற்படாமல் இருப்பதற்காக மழையில் நனைவதற்கு அஞ்சி ஓடக்கூடாது. நீரில் மூத்திரத்தையும் மலத்தையும் செய்யக்கூடாது. காரி உமிழக்கூடாது. ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. இந்த ஆருணகேதுக அக்னி நீரில் மறைந்திருக்கிறது. இந்த அக்னியுடைய உஷ்ணத்தால் எரிக்கப்படாமல் இருப்பதற்காக இங்கே இது நியமமாக கூறப்பட்டுள்ளது. தாமரை இலைகளையோ தங்கத்தையோ காலால் மிதிக்கக்கூடாது. இந்த ஆருணகேதுக அக்னியின் மேல் ஏறி மிதிக்காமல் இருப்பதற்காக ஆமையின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. மற்ற நீர் வாழும் பிராணிகளின் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது. எவன் இந்த ஆருணகேதுக அக்னி சயனத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கும், மேலும் எவன் இவ்வாறு ஆருணகேதுக சயனத்தை அறிகிறானோ அவனுக்கும் நீர் வாழும் பிராணிகள் இம்சை செய்யாதவையாக ஆகின்றன, நீர்நிலைகளும் இம்சை செய்யாதவை ஆகின்றன என்பதாக 26ஆம் அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது. மேலும் இதற்கான உபனிஷத் கூறும் விளக்கங்களை நாம் சிந்திப்போம். சந்தியாவந்தனத்தில் காயத்ரியினால் மந்திரிக்கப்பட்ட நீரை மேலே தூக்கி இறைக்கிறார்கள். அந்த நீர் வஜ்ராயுதமாகி ராட்சசர்களை மந்தேகாருணம் எனும் தீவில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்று தைத்திரிய பிராமணம் கூறுகிறது. அமிர்தம் வா ஆப்பக என்ற சொற்றொடரினால் நீரை தெய்வமாக கருதி பூஜிப்பவனுக்கு அது அமுதம் போல் இனியதாகிறது. அவனை நீர் துன்புறுத்தாது. இந்த நம்பிக்கையில் அவன் மழையில் நனைவதற்கு பயந்து ஓடாமல் இருக்கட்டும். இது ஒரு விரதம். பயந்து ஓடினால் அமுதம் போன்ற பூஜா பலனை இழந்து விடுவான். குளங்களிலும் ஆறுகளிலும் ஓடைகளிலும் நாம் மலசுத்தி செய்து கொள்ளக்கூடாது. தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வெளியே சுத்தி செய்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு விரதம். ஆருணகேத்துகம் அனுஷ்டிக்காதவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். குளக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் பல் துலக்கினால் நீர்நிலையில் வாய் கொப்பளிக்க கூடாது.
கொப்பளிப்பதை வெளியே கரையில் துப்ப வேண்டும், அதுவும் ஒரு விரதம். இடுப்பில் துணியுடன் மரியாதையாக நாம் நீராடல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீரில் மறைந்திருக்கும் அக்னிக்கு அவமானம் செய்ததாகும். அது அவனை எரித்துவிடும், அதாவது கெடுதலை விளைவிக்கும். தாமரை இலைகளையோ தங்கத்தையோ அல்லது பூஜைக்கு உபயோகப்படுத்தும் இலை, பூ முதலியவற்றையோ நாணயங்களையோ காலால் மிதிக்கக்கூடாது. அவற்றின் மேல் உட்காரவும் கூடாது. அவை கடவுளுடன் சம்பந்தப்பட்டவை என்று மரியாதை காட்ட வேண்டும். அதுவும் ஒரு நோன்பாகிறது. அப்படி நடக்காவிட்டால் தீமை விளையும். யாகங்களும் கிருத்துக்களும் செய்வதில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. அவர்களில் சிலர் மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் ஆமையின் மாமிசத்தையும் மற்ற நீர்வாழ் பிராணிகள் மாமிசத்தையும் விலக்க வேண்டும் என்பது இங்கு கூறப்பட்ட விரதமாக அமைகிறது. இங்கு கூறப்பட்ட நோன்பும் அதன் பயனும் ஆருணகேத்துக்கம் கடைபிடிப்பவனுக்கு மட்டுமன்று, அந்த மந்திரத்தை படித்தவனுக்கும் அதை கேட்டு அறிந்தவனுக்கும் பொருந்தும். தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் குரலில் இன்றைய அணுவாக்கத்திற்கான வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 26வது அணுவாக்கம். प्राजापत्यो वा येषोऽग्निः प्राजापत्याः प्रजाः प्रजावाहान् भवति य एवं वेद पशुकामश्चिन्वीत संज्ञानं वा एतत्पशूनां यदापः पशूनामेव संज्ञानेऽग्निञ्चिनुते पशुमान् भवति य एवं वेद वृष्टिकामश्चिन्वीत आपो वै वृष्टिः पर्जन्यो वर्षुको भवति य एवं वेद आमयावी चिन्वीत आपो वै भेषजं भेषजमेवास्मै करोति सर्वमायुरेति अभिचरग्चिन्वीत वज्रो वा आपः वज्रमेव भ्रातृव्येभ्यः प्रहरति शृणुत येनं तेजस्कामो यशस्कामः ब्रह्मवर्चसकामस्वर्गकामश्चिन्वीत एतावद्वावाहास्ति यावदेतत् यावदेवास्ति तदवरुन्धे तस्यैतद्व्रतं वर्षति न धावेत् वज्रो वा आपः वज्रमेव भ्रातृव्येभ्यः प्रहरति शृणुत येनं तेजस्कामो यशस्कामः ब्रह्मवर्चसकामस्वर्गकामश्चिन्वीत एतावद्वावाहास्ति यावदेतत् यावदेवास्ति तदवरुन्धे तस्यैतद्व्रतं वर्षति न धावेत् अमृतं वा आपः अमृतस्यानन्तरित्यै नाप्सुमूत्रपुरीशं कुर्यात् न निष्ठीवेत् न विवसनस्नायात् गुह्यो वा येषोऽग्निः एतस्याग्नेरनदिदाहाय न पुष्करपर्णानि हिरण्यं वाधितिष्ठेत् एतस्याग्नेरनभ्यारोहाय न कूर्मस्याश्नीयात् नोदकस्याघातुका येन मोदकानि भवन्ति अघातुका आपः य एतमग्निं चिनुते य उचैनमेवं वेद. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 26ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 27ஆம் அணுவாக்கத்திற்கான பகுதியை நாம் ஆதவன் அருளால் தொடர்ந்து சிந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.